நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி கோடி சோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நீங்கள் எல்லாருமே கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமேன். ஆமாம், இன்னைக்கு நம்ம பாடாமலே ஒரு வசனத்தை குறித்து தியானிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 21 நம்ம பார்க்கலாம். நான் எது வேணுமோ, அதாவது வீடியோ லாங் ஆகிடக்கூடாதுன்றதுனால எது வேணுமோ அதை மாத்திரம் படிக்கிறேன். ஆனால் நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கணும். நீங்கள் ஃபுல்லாக படித்தா தான் உங்களுக்கு, வீட்டில் ஃபுல்லாக படிங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா அது புரியும். இந்த இடத்துல கானானிய ஸ்திரியை பற்றி நம்ம பார்க்குறோம். நம்ம கிறிஸ்துவங்களே அங்கே ஏசப்பா சொல்லுவாங்க, பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போகிறது நல்லதல்லன்னு சொல்லுவாங்க. அது அநேக என்ன சொல்லுவாங்க, இப்போ அந்த கானானிய ஸ்திரீ தெய்வம் அப்படி சொன்னாரா அப்படின்னு நிறைய பேர் ஒரு கேள்வியை கூட கேட்குவாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல அப்படி அவர் சொல்லலை. அது மாதிரி சொல்லலை தேவன், நம்ம தேவன் அந்த இடத்துல. அது ஒரு அழகான ஒரு வெளிப்பாட்டை நம்ம பார்க்கலாம். நான் படிக்கும்போது கூட யோசிக்குவேன், கேள்வி கேட்க மாட்டேன் ஏசப்பா கிட்ட நான். ஏன்னா ஏசப்பா நம்ம ஒருத்தவங்களை இவங்க மேலே இவங்க கீழே அப்படின்னு பார்த்துருந்தாருன்னா ஏசப்பாவே காணக்கூடாததே உலகத்தில் வந்திருக்க முடியாது இல்லையா? வந்ததே உலக மக்களுக்காக, உலகத்தினுடைய எல்லாருக்காகவுமே ஏசப்பா பிறந்தாங்க, காணக்கூடாத தேவன். அதனால் எனக்கு அந்த கேள்வி கிடையாது. அப்படி நம்மளை மேலே கீழே அப்படின்னு சொல்ல சீடர்களுக்கு அது கற்றுக் கொடுத்துருக்க மாட்டார். உங்களுக்குள்ள அந்த வேற்றுமை இருக்கக்கூடாது, எவன் பெரியவன் சின்னவன்ற என்ன இருக்கக்கூடாதுன்னு சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்படி நம்மளை பார்த்துருந்தா நான் இங்கே உட்காந்து பேச மாட்டேன் இல்லையா? நம்ம தேவன் அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாரையுமே அவர் சொந்த பிள்ளையாக தேவன் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் பொதுவாகவே உலகத்திலுடைய எல்லா ஜாதி ஜனங்களும் ஏசப்பா சுவாசத்தால், அவர் கரத்தால் உண்டாக்கி, அவர் சுவாசத்தால் நம்மளை படைத்திருக்கிறார், உண்டாக்கியிருக்கிறார். அதனால் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் தேவனுடைய கையின் கிரியாக இருக்கிறாங்க. அதனால் அவர் அப்படி நினைக்க வாய்ப்பே கிடையாது. நம்மளுக்கு 10 பிள்ளைங்க இருக்காங்க, 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 5 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதனால் அவங்க நம்ம பிள்ளை எல்லாம் நம்ம சொல்லிட மாட்டோம் இல்லையா? அதை மாதிரி தான் ஏசப்பா அங்கே இஸ்ரவேல் கானானியர் அப்படின்னு தனியாக பார்க்கல. அது என்ன, அந்த இடத்துல எந்த நாளை அப்படி சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம படிச்சுட்டு நம்ம படிக்கலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி, அந்த வசனத்தை பற்றி நம்ம தியானிக்கலாம். மத்தேயு 15:21 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பரிசேயர் சீடர்களை பற்றி குறை சொல்லுவாங்க ஏசப்பா கிட்ட. நீங்கள் படிங்க, நல்லா தெரியும். குறை சொல்லுவாங்க, உங்களுடைய சீடர்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின்படி இருக்க மாட்டுறாங்க அப்படி சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, உங்களுடைய சீடர்கள் உபாசிக்க மாட்டுறாங்க. இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, உங்களுடைய சீடர்கள் ஓய்வு நாளை அனுசரிக்க மாட்டுறாங்க அப்படின்னு. ஏசப்பா மட்டும் இல்லை, அவங்க ஏசப்பா கூட இருந்த சீடர்களையும் அவங்க விட்டு வைக்கல, குறை சொல்லின்னு இருந்தாங்க. ஆனால் ஏசப்பா எந்த இடத்துலையுமே அவங்கள அவர் விட்டு கொடுக்கல. என்ன சொன்னால் அவங்க வாயடையுமோ அதுக்கேற்ற பதிலை சொன்னாங்க. ஓய்வு நாளை பற்றி சொல்லும் போது பயிர் வழியாக போகிறாங்க ஓய்வு நாளில். இப்போ கம்பு, கேழ்வரகு, கடலக்காய் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? நம்ம சும்மா ஒரு காமனாகவே அதை பெரிக்குவோம், பிடிக்குவோம், சும்மா கொஞ்சம் வாயில் போடுவோம் இல்லையா? அதை மாதிரி போடுறத கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே சீடர்கள் பாரு ஓய்வு நாள் அனுசரிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா என்ன சொல்லுவாங்க, இவ சமூகத்தை அப்பத்தை ஆசாரியனை தவிர யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு எழுதியிருக்குது, தாவீது சாப்பிடலையான்னு கேட்பாரு. தாவீதை சொன்னாதான் அவங்க வாய் அடையணும்னு சொல்லிட்டு அதை சொல்லுவார். ஏன்னா இவங்க வேணும்னு கேட்குறாங்க, அதனால அப்படி சொல்லுவார்.
இன்னொரு இடத்துல சொல்வார், அவங்க கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே, இங்கே சொல்கிறாரு 15. அதுக்கே அப்பனா சொல்கிறாங்க, நீங்கள் பாரம்பரியத்தை பிடிச்சின்னுக்கிறீங்க, மோசே சொன்ன கட்டளையை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படி சொல்லுவார். இங்கே மோசே சொன்னால் தான் வாய் அடையும்ன்றது தெரியும் அவருக்கு. அங்கேயே சொல்லி விட்டு கொடுக்காம அவங்கள பேசுவார். இன்னொரு இடத்துல சொல்லுவோம், உங்களுடைய சீடர்களை உபாசிக்க மாட்டுறாங்க. மேசப்போ சொல்லுவோம், மணவாளன் கூட இருக்கிறார், நான் இருக்கேன் கூட. மணவாளன் கூட இருக்கும்போது மணவாளன் தோழன் ஏன் உபாசிக்கணும்? நான் அவங்க கூட இருக்கிற வரலையும் அவங்க உபாசிக்க மாட்டாங்க. ஏன்னா கல்யாண விருந்து, கல்யாண சீசனில் கல்யாணம் பண்டிகை போகிற மாப்பிள்ளை கூட மாப்பிள்ளை தோழன் தோழிகள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க இல்லையா? அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை பற்றி அதை சொல்லி அவங்க வாய அடைக்கிறாரு. அப்போ இது மாதிரி ஏசப்பா மாத்திரம் இல்லை, சீடர்களை கூட அவங்க குறை சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஏசப்பா அவங்கள விட்டு கொடுக்காமலே வச்சுன்னு இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதை தான் அங்கே சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல அதே இதில் 8 சொல்வார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னை ஆராதனை பண்ணுறாங்க, அவங்க இருதயம் என்னை விட்டு தூரமாக இருக்குது அப்படின்னு கூட அங்கே சொல்கிறாரு. மனுஷனுடைய கற்பனைகளை தான் உபதேசித்து போதிக்கிறாங்க அப்படின்னு ஏசையா சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்லுவார். ஏசையா 29:3 அதை சொல்லுவார். அதை இங்கே சொல்லுவார் ஏசப்பா. அப்படி சொல்லி பேசிட்டு வராரு. குருடருக்கு வழி காட்டுறாங்க. குருடருக்கு வழி காட்டுனா 2 பேருமே குழியில் தானே விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீடர்களுக்கு அதை சொல்லி அதை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம 21 பார்க்கலாம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றாள். பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். நான் ஃபுல்லாக படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம தியானிக்கலாம். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இதை மாதிரி நம்ம பார்க்குறோம். நீங்கள் தொடர்ந்து படிங்க, 15 ஃபுல்லு படிங்க, அப்போ அதனுடைய தெளிவான விளக்கம் உங்களுக்கு தெரியும். இங்கே என்னென்னா, ஏசப்பா வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே இதை முன்னாடி படிச்சுட்டே போனீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல தான் வந்து ஏசப்பா வந்து ஒரு 3 நாள் மீட்டிங் நடக்குது ஏசப்பா கிட்ட. ஊர் விட்டு ஒரு மலை இதுக்கு போயிட்டு நான் 3 நாளும் வந்து கண்டினியூ நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். 3 நாள் வந்து அவங்க சாப்பிடாம கூடவே அவர் கூட இருக்கிறாங்க. அது மாதிரி டைமில் தான் அவர் அந்த அப்பா கிட்ட வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏசப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஏசப்பா அதுக்கு ஒன்றுமே சொல்லலை. அவர் பேசாமல் இருந்தாருன்ட்டு வேதம் சொல்லுது. அங்கே பேசாமல் இருந்தாருன்னு சொல்லும் போதே ஏசப்பாவுக்கு அந்த குழந்தைய சுகமாக்கணும்னு தீர்மானிச்சிட்டாரு. இவங்க பின்தொடர்ந்தே வராங்க. அவங்க சீடர்கள் சொல்கிறாங்க, இவங்க நம்மளை பின்தொடர்ந்தே கூப்பிட்டுட்டு வராங்க, இவங்கள வந்து போக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீடர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, காணாமல் போன இஸ்ரவேலர் நான் தேட வந்திருக்கேன். குழந்தையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போகிறது நல்லதில்லைன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, இதை வந்து அவங்கள சொல்லியிருந்தா அவங்க வந்து, ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறது மெய்தான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து பொதுவாக உலகத்திலே பொதுவாக 100%ல் ஒரு 90% மக்கள் நாயை வந்து செல்ல பிராணியா இல்லையா
வளர்க்குறாங்க 90%. அதுவும் இல்லாமல் தன் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு ஈக்குவலாகவே நாய்க்குட்டியை செல்ல பிராணியாக வளர்க்குறது உண்டு. அது மாதிரி நீங்களும் அநேகர் அதை வளர்க்கலாம், வளர்த்துருந்துருப்பீங்க. அதில் நம்ம என்னதான் அவ்வளோ செல்லமாக வளர்த்தா கூட நாயை கம்பேர் பண்ணி பேசணும் ஒரு மனுஷனை, அவங்களுக்கு உடனே கோவம் வந்துடும். என்ன அப்படி சொல்கிற அப்படி சொல்லிட்டு இல்லையா? ஆனால் இவங்க ஆமாம் ஆண்டவரே நீங்கள் சொல்கிறது மெய்தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை அவங்கள சொல்ல அங்கே இருக்கிற நியாயமான ஒரு மெய் உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஏசப்பா அமைதியாக இருந்ததுக்கும் இப்படி சொன்னதுக்கும் மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்னன்னா, அந்த கானான ஸ்திரீ இஸ்ரவேலரை மாதிரி வெறும் உதட்ட அளவில் தேவனை சுகத்துக்காக தேடுறாங்களா, பின்தொடர்ந்து வராங்களா, இல்லை தன் இருதயத்தில் உண்மையாகவே தேவனை நம்பி விசுவாசிக்கிறாங்களா? அவங்க விசுவாசத்தை பரீட்சை பண்ணி பார்க்குறாரு. இந்த எல்லா இஸ்ரவேலரை விட 100க்கு அதிபதி இல்லையா? நம்ம அதே இடத்துல பார்க்குறோம். மத்தேயு 8:6 நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே அந்த 100க்கு அதிபதியோட வேலைக்காரன் வியாதியாக இருக்கான், எங்கள் வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லாதவன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அவன் சுஸ்தமாவான் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா சொல்லுவாங்க, இஸ்ரவேலருக்குள்ள உன்ன மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. அத இந்த கானானிய ஸ்திரீ விசுவாசிக்கணும்னு தேவன் விரும்புறாரு. அவ என்னன்னு கூப்பிட்ட, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இது யாரு சொன்னாங்க? ஒரு குருடன் இல்லையா? வழி அருகே இருக்கிற நம்ம ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்குவான்ல. அதே வார்த்தையை புறஜாதி ஆகியிருக்கிற கானானி ஸ்திரீ சொல்கிறா, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் கடும் வேதனையால், பிசாசினுடைய கடும் வேதனையால் அவதிப்படுறா, குணமாக்கணும். தேவன் போயின்னுக்கிறது இவ கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஊர் தாண்டி வந்துட்டாங்க. போயின்னுக்கிறாரு இவர். ஊரை தாண்டி இவர் போகிற இடம் 3 நாள் இங்கே போகிறார. போயிட்டு 3 நாள் ராவும் பகலும் அங்கே பெரிய ஒரு மீட்டிங் நடக்குது. அங்கே சீடர்கள் அமுச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏசப்பா குழந்தைக்கு கொடுக்குற சாப்பாட்டை எடுத்து நாய்க்கு போகிறது நல்லதில்லைன்னும் போது அவள் ஒத்துக்கிறா. ஆமாம் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, உண்மைதானே. அது பொருள் எவ்வளோ அழகாக வெளிப்பாடு தெரியுமா? அது ஆமாம் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே. ஆனால் எஜமானுடைய மேஜிலிருந்து குழந்தைங்க சாப்பிடும் போது அது சிந்தும் இல்லை. அப்போ நாய் சாப்பிடும். அவ விசுவாசத்தை பார்த்து தேவன் விசுவாசம் பெருசு. அங்க இஸ்ரவேலுக்குள்ளே உன்னுடைய விசுவாசம் பெருசுன்றாரு. யார? இந்த 100க்கு அதிபதி. நீங்க 8ஆம் அதிகாரத்துல படிங்க, தெரியும். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலுக்குள்ள உன்னுடைய விசுவாசம் பெருசு அங்க சொல்றா. பிரஜாதிய கானானி ஸ்திரீகளுக்கு கூட இது மாதிரி விசுவாசம் இருக்கான்னு ஆச்சரியப்படுறாரு தேவன். விசுவாசம் பெருசு, நீ விசுவாசிச்சபடியே உனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொன்ன அதே நேரத்துல அவன் மக சுஸ்தமாகறா. வீட்டுக்கு போய் பார்த்தா குழந்தை பிசாசு நீங்கி குழந்தை தூங்கின்னு இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த குழந்தைய தூக்கின்னு 3 நாள் மீட்டிங் ஏசப்பா கிட்ட போய் அவ கூட இருந்திருப்பான். 3 நாள் சுகம் பெற்ற குழந்தைய தூக்கின்னு போயிட்டு. அது மாதிரி தெய்வன் அங்கே நாயின்னு சொன்னது அவளை இல்லை. அவ விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு, வெறும் உதட்ட அளவில் ஆசீர்வாதத்துக்காக, சுகத்துக்காக, நன்மைக்காக இருக்கா, இல்லை உண்மையாகவே இவன் நம்மளை இருதயத்தில் உண்மையாக நம்புறாளா, விசுவாசிக்கிறாளா அப்படின்னு பார்க்க தான் தேவன் அந்த வார்த்தை சொல்கிறாரு. அவருடைய விசுவாசம் மிகப்பெரியது.
100க்கு அதிபதிக்கு சொன்ன அதே வார்த்தையை தேவன் இங்கு சொல்றார். உன் விசுவாசம் பெருசு, நீ உன் விசுவாசத்தின்படியே ஆகட்டும். அதே செகண்ட்ல குழந்தைங்க வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிற குழந்தை சரியாயிடுச்சு. அதை தான் தேவன் இங்க சொல்றாரு. நம்மளுடைய விசுவாசத்தை பொறுத்து தான் நம்ம எந்த அளவுக்கு தேவனை உறுதியான விசுவாசம் நமக்கு கர்த்தர் மேல இருக்கும்போது தான் சர்வ சாதாரணமா சாத்தியமே இல்லாத காரியங்களை சர்வ சாதாரணமா ஏசப்பா நிறைவேற்றுறத நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம். நம்ம பிரயாசம், அடிக்கடி நான் சொல்றது, நம்ம பக்தி, பிரயாசம், உபவாசம் இதெல்லாம் கட்டாயம் செய்யணும். இப்படி செஞ்சு தான் கர்த்தர்கிட்ட அந்த நன்மை பெறணும்னு கிடையாது. அவர் மேல வச்சிருக்கிற அளவில்லாத உறுதியான நம்பிக்கை, விசுவாசத்தை பார்த்துட்டு மலை மாதிரி இருக்கிற காரியத்தை கூட சர்வ சாதாரணமா தேவன் செஞ்சிருவாங்க. அதை தான் ஏசப்பா அவகிட்ட எதிர்பார்க்குறாரு. அவ விசுவாசம் எப்படி இருக்கு, அவ அந்த குழந்தனுடைய சுகத்துக்காக மட்டும் என்கிட்ட வராளா, இல்லை உண்மையாவே அவகிட்ட விசுவாசத்தை இருக்குதான்னு பார்க்க தான் தேவன் அவ கூப்பிடும் போது பேசாம வராரு, இந்த வார்த்தையும் சொல்றாரு. அவ என்ன பண்றா பார்க்கலாம், அவ என்ன செய்யறா பார்க்கலாம். அதை சொல்லும் போது அவ சொல்றா, கண்டிப்பா நீங்க என் குழந்தைக்கு சுகத்தை கொடுப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அவ எவ்வளோ ஆழமா கர்த்தரை தெரிஞ்சுன்னுக்கிறா பாருங்க. ஏசப்பாவை அவ புறஜாதி கானானிய ஸ்திரீ தேவன் அந்த அளவுக்கு ஆழமா, யார் இஸ்ரவேல்ல 100க்கு அதிபதி கர்த்தரை எப்படி தெரிஞ்சுன்னு அதே விசுவாசம், அதே தெரிந்து கொள்ளுதல புறஜாதியாகி கானான ஸ்திரீ கர்த்தரை அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தா. ஆமா ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே. மேஜில் உட்காந்து குழந்தைங்க சாப்பிடும் போது அது சிந்தும், அப்போ நாய்க்குட்டி சாப்பிடும். அப்போ சொல்றா, கண்டிப்பா உடைய ரட்சிப்பு எங்களுக்கும் உண்டு, எங்களுக்காகவும் நீங்க வந்தீங்க, இந்த ரட்சிப்பு எங்களுக்கும் தான் அப்படின்றத ஏசப்பாவை ஆழமா அவ தெரிஞ்சுன்னு இருந்தா. அது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேல்லையே உடைய விசுவாசம் பெருசு. தேவன் எங்க சொல்றாரு, உன் விசுவாசம் ரொம்ப பெருசு. அவனுக்கு சொன்னதே 2 பேருமே ஒன்னாயிட்டாங்க. கானானிய ஸ்திரியும் இஸ்ரவேல் ஆகிய 100க்கு அதிபதியும் புறஜாதி ஆகிய கானானிய ஸ்திரியும் 2 பேருமே ஒன்னாயிட்டாங்க தேவன் முன்னாடி. அதை தான் தேவன் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரு. நம்ம சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்களை பார்க்கக்கூடாது. இது சாத்தியமே இல்லையே, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அப்படி பண்ணலாமா, இல்லை சிந்தாம சாப்பிட்ற குழந்தைய உலகத்துல நம்ம பார்த்துருக்க முடியுமா? கண்டிப்பா சிந்தும்ல, அது சாப்பிட்ற நாய். அந்த அளவுக்கு தேவனை விசுவாசிச்சிருக்கா பாருங்க. அவ விசுவாசம் அவ்வளோ பெருசு. தேவன் மெச்சுக்கிறாரு. அவங்க உண்மையாவே தேவனை அந்த அளவுக்கு அவங்களுடைய அற்புதத்தையும் ஒரு அன்பையும் அவருடைய மனதுருக்கத்தையும் அவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. பிற ஜாதி ஆகிய கானான ஸ்திரீ. நம்ம எப்படி இருக்கோம்? 50 வருஷமா ரட்சிக்கப்பட்டிருந்து நம்ம எப்படி இருக்கிறோம்? 10 வருஷமா ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆலயத்துக்கு போறேன்னு சொல்லி நம்ம எப்படி இருக்கிறோம்? சாத்தியமே இல்லையோ, இது நடக்குமா, இது சாத்தியமா, இது முடியுமா, இதுக்கு ஒரு வாய்ப்பு கூட இல்லையே, ஒரு வழி கூட இல்லையே, இது எப்படி நடக்கும், இப்படி பண்ணலாமா, அப்படி செய்யலாமான்னு தானே நம்ம செஞ்சுன்னு இருக்கோம். நம்ம தேவனை உறுதியா விசுவாசிக்கிறோமா? நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அததான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. நம்ம தேவன் பெரியவங்க, சின்னவங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரு,
இவங்க 50 வருஷமாக ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்க நேற்று தான் ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்க மிகப்பெரிய ஊழியம் செய்கிறாங்க, இவங்க இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் தேவன் பார்க்க மாட்டார். நம்ம தேவனை எந்த அளவுக்கு அறிஞ்சுன்னு இருக்கிறோம், நம்ம ஏசப்பாவை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுன்னுக்கிறோம், நம்ம ஏசப்பா கிட்ட எந்த அளவுக்கு உறுதியான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வச்சுருக்கிறோம், அதை மட்டும்தான் ஏசப்பா நம்மக்கிட்ட பார்க்குறாரு. அவர் அப்படியே அசைக்கிறது எது தெரியுமா? நம்முடைய விசுவாசம். அதுதான் ஏசப்பா நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. நம்ம எந்த சூழ்நிலையிலும் இது வாய்ப்பே இல்லை, இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்ற இடத்துல உறுதியாக ஏசப்பா விசுவாசித்து நம்பி பாருங்களா, சர்வ சாதாரணமாக அந்த காரியத்தை நமக்காக செஞ்சிருவாங்க. அந்த அதிசயத்தை நம்ம பார்க்க முடியும், அந்த கானானிய ஸ்திரீ பார்த்த மாதிரி. அதுக்காக ஏசாப்பாவுக்கு கோடி கோடி சூத்திரம். ஏசாப்பாவோட அளவில்லாத மனதுருக்கம், அளவில்லாத அன்பு, அளவில்லாத அவருடைய மகா பெரிய கிருபைக்காக ஏசாப்பாவுக்கு கோடி கோடி சூத்திரம். ஏசாப்பா சீக்கிரமாக வந்து நிற்கிறாங்க. நம்ம ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருக்குள் எப்போ சந்தோஷமாக இருங்க, அதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமென். ஆமாம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் ஏசப்பா வர வரலையும் இருப்பதாக. ஆமென்.